வந்து ஆட் மேனேஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் மேனேஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் ப்ரொஃபைலு, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆட் மேனேஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய பேஜோட ப்ரொஃபைல் வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் மேனேஜர் டேஷ்போர்டு போகும். ஸோ அதில் வந்து நம்ம புதுசாக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிப்ரானிக்ஸுங்கிற பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு நான் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் போய்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க, பிஸ்னஸ் செட்டிங்ஸு. அதில் வந்துட்டு அக்கௌண்ட்ஸுங்கிற செக்ஷனுக்குள்ளே ஆட் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் அக்கௌண்ட்ஸ்குள்ளே நமக்கு எதுவும் ஆட் அக்கௌண்ட்ஸ் எதுவும் இல்லை. அப்போ வந்து நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஆட் நியூ அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி இங்கே பிஸ்னஸ் நேம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிப்ரானிக்ஸுங்கிற பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் வந்து இப்போ ஒரு ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஆட் கொடுத்துட்டு க்ரியேட் நியூ ஆட் அக்கௌண்ட். இப்போ வந்து ஆட் அக்கௌண்ட்டோட நேம் ஃபிப்ரானிக்ஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் நேம் கொடுத்துட்டேன். டைம் ஜோன் வந்து இப்போ இந்தியானா கொல்கத்தா வரும். ஸோ இது கொடுத்துட்டு கரன்சி இப்போ வந்து நம்ம ஐஎன்ஆர், இந்தியானா ஐஎன்ஆர். ஸோ கரன்சி கொடுத்துட்டு இந்தியன் ருபீஸ். ஸோ இந்தியன் ருபீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து வந்து இதில் ஆட் அக்கௌண்ட் வில் பி யூஸ் ஃபார் மை பிஸ்னஸ் ஆர் அனதர் பிஸ்னஸ் ஆர் கிளைண்ட்டுன்னு கேட்குது. ஸோ மை பிஸ்னஸ் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அக்ரி பண்ணிடுங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு க்ரியேட் ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பேமெண்ட் இன்ஃபோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதில் வந்து இந்தியன் ருபீஸு, டைம் ஜோன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இந்த அக்கௌண்ட்டில் உள்ள. ஸோ இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க. இப்போ டைம் ஜோன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷனும் இருக்குது, யூபிஐயும் இருக்குது, நெட் பேங்கிங்கும் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எது வேணுமோ, நம்ம பிஸ்னஸ்க்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஏதாவது கிரெடிட் கூப்பன் கோடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அதை நான் இதை கொடுத்து க்ளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா சேவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டேஷ்போர்ட்லேருந்து எப்படி ஆட் மேனேஜர் போகிறதுனா ஓப்பன் இன் ஆட் மேனேஜர் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக ஆட் மேனேஜரோட டேஷ்போர்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பில்லிங்ஸ் பார்த்துக்கோங்க. பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இங்கே ஆட்டும். இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆட் பண்ணல, பேமெண்ட் செட்டப் வந்து ஆட் பண்ணாதனால உங்களுக்கு வந்து எம்டியாக காட்டுது. ஸோ அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்.